நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலத்தி உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரொம்ப நல்லா பண்ணிருக்க. பாராட்டாம இருக்க முடியல. குக்கிங்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டே போற. அப்படியே உங்க அக்கா மாதிரி. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சப்பாத்தி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா விஸ்வாக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்ன விஸ்வா? எஸ் மேம். எஸ். என்ன விஷயம்ப்பா? டிஃபன் சாப்பிடாம இருக்க? ஏதாவது குழப்பத்துல இருக்கியா? ஒண்ணு இல்ல தாத்தா, சாப்பிடுறேன். விஸ்வா, நீ இது வரைக்கும் ஒண்ணு கூட முழுசா சாப்பிடல. ஏன் நல்லாவே இல்லையா? இல்ல ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடுறேன். மால்தி, இன்னொரு சப்பாத்தி கூட ப்ளீஸ். இந்த விஸ்வா நல்லா சுட சுட இன்னொரு சாப்பிடு. இந்தா. விஸ்வா, மெதுவா. அப்படின்னு அவசரம் உனக்கு? அனி, சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. அதான் இன்னொன்னு. இன்னொன்னா? ஏண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐ மீன், இது ஒன்றும் சப்பாத்தி சாப்பிட்ற காம்படிஷன் கிடையாது. இது வெறும் பிரேக்ஃபாஸ்ட் தான். விஸ்வா, தண்ணி குடி. என்ன பண்றதுன்னா, மால்தி இவ்வளவு சூப்பரா சப்பாத்தி பண்ணிருக்க, சாப்பிடாம இருக்க முடியல. மால்தி, கடைசி சப்பாத்தியையும் நானே சாப்பிட்டுறேன். பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணும்னு சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிட போகுது. விஸ்வா, குடு குடு. டாக்டர் அனிதா மெசேஜ் பண்ணிருக்காங்க. மெசேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, செகண்ட் ட்ரீட்மெண்ட்காக அங்க வர சொல்லிருக்காங்க. அட, this is really good news. அப்படியே சந்தோஷமான செய்தியை சீக்கிரம் சொல்வீங்கன்னு நினைக்கிறோம். அட கடவுளே, 7-8 சப்பாத்தியா? ஒரு தப்பு பண்ணதால என் மூளையே பிளாக் ஆயிடுச்சு. இப்போ 7-8 சப்பாத்தி சாப்பிட்டு என் வயித்தையும் பிளாக் பண்ணிட்டேன். கடவுளே, இவ்வளவு பெரிய தப்பு இப்ப நான் எப்படி பண்ணேன்? அப்படி என்னடா பண்ண? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பாட்டில இருந்து வந்ததுல இருந்தே நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. அப்படியா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? ஆமா. 7-8 சப்பாத்தி சாப்பிட்டுருக்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். ஓவெல்லாம் இருக்கட்டும், சொல்லு. சரி, சொல்றேன். அட பாவி, என்ன சொல்லிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? விஸ்வா, விஸ்வா, இவ்வளவு பெரிய தப்பு வேலைய நீ என்ன மறந்துட்டியா? நீ ஒரு பொண்ணோட புருஷன், மாலதி உன்னோட பொண்டாட்டி. எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா நீ இப்படி செஞ்சிருப்பியா? மாலதி உங்ககிட்ட பாசம் காட்டலன்ற ஒரே காரணத்தை வச்சு நீ வேற ஒரு பொண்ணுகிட்ட பாசத்தை எதிர்பார்க்கறது சரியான விஷயமா? விஸ்வா, இதெல்லாம் பெரிய தப்புடா, பெரிய தப்பு. என்னண்ணா, நான் இதெல்லாம் வேணுனே பண்ணல. நான் மாலதி கூடவும் இல்ல, அந்த பொண்ணு கூடவும் இல்ல. எனக்கே ஞாபகம் இல்ல நான் என்ன பண்ணேன்னு. எனக்கு சுத்தமா புரியல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. என்னடா பேசிட்டு இருக்க? ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா நீ பண்ண தப்பு எல்லாமே மறைஞ்சிரும் நினைச்சியா? எங்க போய் விழுந்தான்னு தெரியலையே. என்னண்ணா, என்ன போய் அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். 7-8 சப்பாத்தி வேற சாப்பிட்டு இருக்கேன். எனக்கே நல்லா தெரியுது நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக நான் வெக்கப்படுறேன். ஆனா என்ன பண்றதுன்னு புரியல. விஸ்வா, தப்பு என்னமோ நடந்துருச்சு. அந்த தப்ப நீ தானே செஞ்ச. நான் ஒன்னும் செய்யலையே. நான் எப்படி உதவி செய்ய முடியும்? என்ன இருந்தாலும் நீ தான் சமாளிக்கணும். ஏன்னா இது உன்னோட பிரச்சனை. வட்டா வரப்பா. அக்கா, நீ என்ன கூப்பிட்டியா? மாலதி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். சொல்லுக்கா.
மாலதி எனக்கு உண்மையை சொல்ல, நீயும் விஸ்வமும் சண்டை போடாம நல்லா தானே இருக்கீங்க? ஆல் இஸ் வெல். எங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. பாரு மாலதி, ப்ளீஸ் இத விட. அப்புறம் மாமாவை கூட்டிட்டு வாக்கா, நம்ம டாக்டரை பார்க்க போனோம்ல. நான் விஸ்வாவையும் கூட்டிட்டு வரேன். மாலதி, நீ விஸ்வா கூட தானே இருக்கணும். 8 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட்ருக்கான். வயிறு என்ன ஆகுன்னு தெரியல. போ, நீ போய் பார்த்துக்கோ. நான் விஸ்வா கிட்ட அப்பவே சொன்னேன் இவ்வளவு சப்பாத்தி சாப்பிட வேண்டான்னு. ஆனா அவர் கேட்டா தானே 2க்கு பதிலா 7 சாப்பிட்டா. இதெல்லாம் மாலதி சப்பாத்தி பறதுனால தானே. காதல காட்டுறதுக்கு இதான் வழியே என்ன? அப்புறம் நீயும் அப்படிதான் இருக்க. 2 பேரும் குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டே இருக்கீங்க. என்னதான் பண்ற? அட, நீ எங்க என்ன இப்படி திட்டுற? நான் என்ன பண்ண? எதுவும் பண்ணல. அப்ப இனிமே பண்ணு. கிச்சனுக்கு போய் கொஞ்சம் விஸ்வாக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணு. அதை அவனை குடிக்க சொல்லு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாத இருக்கும். போ. இல்லக்கா, ஆனா நான் உன் கூட டாக்டர் கிட்ட வரணும்ல. மாலதி, அதுக்கு தான் வினய் இருக்காருல்ல. நீ முதல்ல போய் விஸ்வா கவனமா பாத்துக்கோ. அவனை நீ தானே பாத்துக்க முடியும். அப்படியா? ஓகே. வினய், என்னாச்சு? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. உங்களுக்கு விஸ்வா நெஞ்சு கவலையா இருக்குல்ல? அட, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் சமாளிச்சுப்பான். சமாளிச்சு பாரு. அவர் என்ன சமாளிக்கணும்? அவனுக்கு வயிறு வலிக்குதுல்ல, அவனோட வயிற்று வலியை சமாளிச்சுப்பான்னு சொன்னேன். வினய், நீங்க விஸ்வா பத்தி கவலைப்படாதீங்க. அவர் கூட தான் ஒரு மனைவி மாலதி இருக்கால, அவன் நல்லா பாத்துக்குவா. நீங்க வேணா பாருங்க, நம்ம கிளினிக்ல இருந்து திரும்ப வரதுக்குள்ள விஸ்வோட வயிற்று வலி தன்னால சரியா போயிடும். நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். போலாமா? ஒரு நிமிஷம், நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓ, அஞ்சலிக்கு ஃபோன் பண்றேன். இவன் மொபைலும் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? ஐடியா. சோசியல் நெட்வொர்க் சைட்ஸ். நிதினோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அஞ்சலி கண்டிப்பா இருப்பா. எஸ். இதெல்லாம் என்னது விஸ்வா? சொல்லு விஸ்வா, என்ன இதெல்லாம்? இந்த போட்டோஸ்ல எல்லாம் உன் கூட இருக்கிறது அஞ்சலி தானே? ஆமா மாலதி, அஞ்சலி தான். ஆனா இந்த போட்டோஸ் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. இத பாரு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அப்ப நான் என்ன நினைக்கிறது? இத பாரு மாலதி, அந்த பார்ட்டிக்கு அஞ்சலியும் வந்திருந்தா. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாலதி. நீ பார்த்துட்டு இருக்கிறது உண்மை இல்லை. இன்ஃபேக்ட் நானும் அஞ்சலியும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நெருங்கவே இல்லை. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேலை. அவங்க ஏதோ விளையாண்டுருக்காங்க. ஓ,
முடிஞ்சது முடிஞ்சு போச்சு விஸ்வா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற? என்னை விட எனக்கு ஓ மேலதான் அதிக நம்பிக்கை இருக்கு. And I'm sure நீ என்னைக்கும் என் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். Of course. மாலதி, நான் இதோ வந்துடுறேன். இனிமேதான் சூப்பரா இருக்க போகுது. So, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வட்டேரா, இன்னில இருந்து நாங்க உங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்க. பேசிக்கலி இந்த இன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு அடுத்த 10-12 நாளுக்கு போட போறோம். We will check your progress. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அப்போ on the 12th day, மிஸ்டர் வட்டேரா, we need your help. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தான் தெளிவா புரிய வச்சிட்டீங்களே. அப்போ ஆரம்பிச்சிடலாமா? சரி. அப்புறம் மிஸ்ஸஸ் வட்டேரா, இந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா ஒரு வாட்டி பசி கம்மியா இல்ல தலை பாரமாவும் இருக்கலாம். ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சுன்னா அப்புறம் உங்க சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தானா காணாம போயிடும். அதை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்லை டாக்டர். நீங்க எதுக்கும் பயப்படாம எனக்கு தாராளமா இன்ஜெக்ஷனை போட்டு விடுங்க. குட். படுங்க. சரி. ஒன்றும் பயப்படாதம்மா, சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதாம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வினய், லேசாக தான் வலிக்கும். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. போட்டாங்களா? இவ்வளோ சீக்கிரம் போட்டாங்க? உண்மையாவா? எஸ் மிஸ்டர் வட்டேரா, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்க டாக்டர். ஆர் யூ ஓகே மிஸ்ஸஸ் ஜெவிதா? யா டாக்டர், டெஃபினெட்லி. அண்ட் யூ மிஸ்டர் வட்டேரா? ஆமாம்மா, நானும் நல்லா தான் இருக்கேன். மிஸ்ஸஸ் ஜீவிதா, நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் few minutes. ஓகே டாக்டர். வா. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வெளியே வெயிட் பண்றேன். சரிங்க. வந்துட்டியா? வினய், இன்ஜெக்ஷன் எனக்கு சூட் ஆகும்ல? ஐ மீன் ஜீவிதா, எல்லாமே சூட் ஆகும், நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல உன்ன மாதிரி ஒரு குட்டி ஜீவிதா வரப்போறா. சின்ன வினய். சின்ன வினயா? சரி, எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லம்மா. யார் கண்டது? ஒருவேளை நமக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம். 1 விட 2 நல்லா இருக்கும், 2 விட 3 கூட நல்லா இருக்கும். ஏன் 3 என்ன 4 இருந்தா போதுமா? நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. அப்படியா? விஸ்வா, என் பேபி, கேம் விளையாடணும்னு நீ ஆசைப்பட்டல? அதுவும் மாலதி இத கிரேட் கூட. இப்ப பாரு, உன்னோட விளையாட்ட நான் உன் பக்கமே திருப்பி விடுறேன். ஒரு அன்பான, ஸ்வீட்டான, கியூட்டான சர்ப்ரைஸ். அட கடவுளே, 1 மணி ஆயிடுச்சா? அக்காவுக்கு ஃபோன் பண்ணணும். மாலதியோட ஃபோன். ஹலோ, சொல்லு மாலதி. விஷ்ணுவோட வயிற்று வலி சரியாயிடுச்சா? அவனோட வயிற்று வலி எப்போ சரியாயிடுச்சுக்கா. அவனுக்கு இப்ப மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் அவருக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தியை கொடுத்துறாத. சரி, அதை விடுக்கா. உன் செக்அப் முடிஞ்சதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? செக்அப் எல்லாம் முடிஞ்சது மாலதி. அப்புறம் இன்னில இருந்து எங்களோட இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 10-12 நாளைக்கு நான் தினமும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியதா இருக்கும்.
இன்ஜெக்ஷன் 10-12 நாளைக்கா? இல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க இன்ஜெக்ஷன்ஸ் வேணாம், வேற ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது கொடுக்க சொல்லுங்க. பில்ஸ்லயே சரி பண்ணிடலாம்க்கா. இன்ஜெக்ஷனுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏய் மாலதி, ஊசியை பார்த்தா உனக்கு தான் பயம், எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம இந்த ப்ரொசீஜர்ல இன்ஜெக்ஷன் ரொம்ப அவசியம். நான் போட்டுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்புறம் நீயும் தேவையில்லாம பயப்படாத. அப்படியா? சரி, ஓகே. அட சுந்தர், என்ன நீ சாரி மேடம். இவ்ளோ துணி ஏன் எடுத்துட்டு போற? அடி எதுவும் படலையே? ஒண்ணும் இல்ல மேடம், கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. சுந்தர் ஒரு நிமிஷம். வசந்தி, உன்னால எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ல முடியுது? இந்த லிப்ஸ்டிக் மார்க் வேற யாருதோன்னு சொல்ற? இது மாலதியோட லிப்ஸ்டிக் மார்க்கா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல நீ இத பாருங்க, இவ்ளோ டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் மாலதி யூஸ் பண்ணவே மாட்டா. அப்புறம் ரெட் கலர், இந்த ரெட் கலர் நம்ம வீட்ல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ் 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 எஸ், இத நான் யோசிக்கவே இல்ல. ஓ மை காட், இதோட அர்த்தம் என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. விஸ்வா இப்படி எல்லாம் கூட பண்ணுவானா? என்னாலே சுத்தமா நம்ப முடியல நீ. ஏன் பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்ககிட்ட இத பத்தி சொல்ல வேணாம் தான் நினைச்சானா? இல்ல இல்ல, நீ என்கிட்ட சொல்லி நல்ல காரியம் பண்ண. ஆனா ஒரு வேலை பண்ண மாலதி கிட்ட மட்டும் இத பத்தி எதுவும் சொல்லிடாத வசந்தி. ஒருவேளை மாலதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இந்த வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கும் நடக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. உங்க கூட அதிசயம் கூட நடக்கலாமே. கடவுள் முதல் தடவையே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாமே. நீங்க எதுக்கும் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. டேக் கேர். ஜீவிதா, என்னாச்சு? அவங்க கூட என்ன பேசிட்டு இருக்க? வினய், அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா அவங்கள ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிக்கிறாங்களா. ஆனா இது அவங்களோட 5th அட்டெம்ப்டா. இதுக்கு முன்னாடி அவங்க 4 அட்டெம்ப்ட் பண்ணியும் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சா. ஜீவிதா, இங்க பாரு, டாக்டர் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சகஜம். சில பேருக்கு சீக்கிரமா ரிப்போர்ட் கிடைச்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். இதுல நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. வினய், நம்ம மத்த கப்பிள்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நமக்கு பயமா இருக்கும்ல. ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது. நமக்கு அந்த மாதிரி எப்பவுமே நடக்காது ஜீவிதா அப்படின்னு என் மனசு சொல்லுது. என்னால புரிஞ்சுக்க முடியுது இந்த ப்ராசஸ் உனக்கு எவ்வளவு வலியை தரும்னு. ஒருவேளை என்னால முடிஞ்சா உன்னோட வலி எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். வினய், நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த வலியாலையும் என்ன தொடக்கூட முடியாது. அப்புறம் அதுவும் இல்லாம இந்த கஷ்டம் என்ன, நம்மளோட குழந்தைக்காக 1 வாட்டி 2 வாட்டி 10 வாட்டி கூட இந்த கஷ்டத்தை ஏத்துக்க முடியும். ஆனா என்னால அடிக்கடி உன்னை இப்படி பெயின்ல பார்க்க முடியாது. வினய், நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? ஒருவேளை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நமக்கு சக்சஸ் ஆகலன்னா ஆமா அதுக்கப்புறம். ஜீவிதா, நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம தலையில ஒரு குழந்தை இருக்குன்னு எழுதி வைக்கலனா அதுக்கப்புறம் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதை ஏத்துக்க தயாராகணும். ஜீவிதா, இந்த உலகத்துல நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் குழந்தை எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. பேசாம நம்ம அப்படி வாழ்ந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டத்துல உன்னை பட வச்சு என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. என் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசை வினய். உண்மையா சொல்ற வினய், உலகத்துல எந்த புருஷனும் உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு காதல வச்சிருக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ. என் கூட நீ இருப்ப.
எனக்கு அது போதும் ஜீவிதா. நம்மள கடவுள் பார்த்து பாரு.